தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெபிள் பிராண்ட்ஸ்லேருந்து பேஸ்வுட்ஸ்ன்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வாட்ஸ் கொண்ட ஒரு நல்ல ஸ்பீக்கர்னு சொல்லலாம். இந்த 16 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிரிச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா 5.0 கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா 60 mm கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 16 வாட்ஸ்னால் அதை வந்து 8 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. இதோட ப்ளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க வால்யூமை பொறுத்து தான் மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 hours கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 hours வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1500 grams கொடுத்துருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே உட்டனில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ப்ளூடூத் 5.0 எஃப்எம் ரேடியோ இருக்குது, இன்பில்டு மைக்ரோஃபோன் இருக்குது, அதை நீங்கள் வந்து தாராளமாக கால் பேசிக்கலாம். யூஎஸ்பி சார்ஜிங் இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இன்னும் அடிஷ்னல் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். ஆக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டிவியிலேருந்து உங்களுக்கு எதாவது அவுட்புட் எடுக்கணும், ஆக்ஸ் பண்ணி மூலயமா உங்களுக்கு அவுட்புட் எடுக்கணும், இல்லை மொபைலில் நீங்கள் ஆக்ஸ் பண்ணி மூலயமா நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான உடன் பீஸ் இதுதான் கைஸ். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன பார் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பட்டன் ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு 5 volt உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ் பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி பென்ட்ரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விதத்தில் தாராளமாக இதில் பாட்டு கேட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் உங்களுக்கு அந்த பட்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெனு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், வால்யூம் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் மைனஸ் சாங், அதை வால்யூம் டவுன் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் மோடுக்கு நீங்கள் மாற்றணுன்னா மோட் ஆப்ஷன், அது அந்த எம் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எஃப்எம் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு லாங் ப்ரெஸ்ஸிங் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஒன் டைம் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும். ஒன் டைம் ப்ரீவியஸ் எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் சாங்ஸ்க்கு போகும். ஸோ ஒன் டைம் மெனு மோடு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எஃப்எம் மோடுக்கு செலக்ட் ஆகிடும். ஃபைனலாக இதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டி தான் நம்ம பார்க்கணும். இந்த பிராண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உங்களுக்கு சவுண்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் கிளியரான ஆடியோ அவுட்புட் உங்களால் கேட்க முடியும். கிளியரான பேஸ் உங்களால் உணர முடியும். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டில் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸும் சரி உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியும் சரி ரொம்பவே என்ஜாய் பண்ணி நீங்கள் கேட்பீங்க. அதேமாதிரி இந்த ப்ராடக்ட் வந்தோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. அமேசானில் 3500 இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் 3000 இருக்குது, ஒரு சில வெப்சைட்டில் 2500 இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பூர்விகா.com இல்லை பூர்விகா ஷோரூமில் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராடக்ட் இது 2500 கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக டெமோ பார்த்தே வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.